ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு பட்டு பாவாடைக்கு எப்படி நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணுறது நெக்லைனில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் நான் வந்துட்டு போட்டுட்டேன். ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். செயின் ஸ்டிச் மட்டும் நான் வந்துட்டு வீடியோவில் காட்டலை, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ சுகர் பீடு வந்துட்டு ஒரு லைன் நம்ம கொடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, நீடில் வந்துட்டு 24 நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 24 0.4 mm நீடில். சரிங்களா? இப்போது சுகர் பீடு வந்துட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ சுகர் பீடு நான் வந்துட்டு 2 ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ சுகர் பீட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம 2 ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த சைஸ் எதுவாக இருந்தாலும், அதாவது இதுக்கு அடுத்த சைஸ் பெரிய சைஸ் பீட் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இது நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுகர் பீடு ஒரு லைன் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். சரிங்களா? என்னோடய கஸ்டமர் வந்துட்டு ரவுண்ட் நெக்கு தான் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் ரவுண்ட் நெக் தான் வந்துட்டு வரைஞ்சிட்டு அதில் வந்துட்டு ஆரி ஒர்க் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்விங் த்ரெட்டும் கொடுக்கலாம், இல்லை நரம்பும் கொடுக்கலாம். நரம்பு கொடுத்தா அயன் பண்ணக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், நான் பாதி தூரம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, நரம்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அயன் பண்ணக்கூடாது. இதே நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அயன் பண்ணிக்கலாம். நரம்பில் அயன் பண்ணோம் அப்படின்னா நரம்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது வந்து உருவிட்டு வந்துடும். சரிங்களா? ஸ்டிச் எல்லாமே பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் நரம்பு யூஸ் பண்ணால் அயன் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், சுகர் பீடு ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சு. நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் சமிக்கியும் சுகர் பீடும் சேர்த்து நான் வந்துட்டு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். பாருங்கள், த்ரெட்டை எடுத்தாச்சு, லாக் ஸ்டிச்சும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நீடில் லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அப்புறம் சமிக்கி லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள், அந்த சமிக்கி முடிகிற இடத்துல நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அகெயின் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். அந்த லென்த் வந்துட்டு, அதாவது அந்த செயின் ஸ்டிச்சோட அளவு, அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க இல்லையா, அதோட அளவு எவ்வளோ தூரத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்களோ அதே அளவு தான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கேப் விட்டு அந்த செயின் ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டிச் வந்து இப்படி தான் போடணும். இது வந்துட்டு நம்ம நீடில் லோட் பண்ணி போடுறோம். சரிங்களா? இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி சமிக்கி யூஸ் பண்ணுவாங்க. சமிக்கி யூஸ் பண்ணாவே நீங்கள் ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக சார்ஜ் அதிகமாக தான் வாங்கணும். ஏன்னா இதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ அதனால தான். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சரிச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? இப்போது இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் போட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்துட்டு ஏன் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இதில் டைம் ரொம்ப எடுக்கும். சரிங்களா? நார்மலாக நம்ம பீட் எல்லாமே நீடில் அதிகமாக லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். பட் இதில் வந்துட்டு ஒவ்வொரு சமிக்கியாக தான், சீக்வென்ஸாக தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம். சீக்வென்ஸ் அப்படின்னாலும் சமிக்கி அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே ஒரே நேம், ரெண்டுமே சமிக்கியோட நேம் தான். சரிங்களா? ஓகே, இப்போது நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கான இடம்லாம் நீங்கள் தெளிவாக விட்டுக்கணும். சரிங்களா? இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். அப்புறம் நம்ம உடைச்சாலும் ஃபுல்லாகவே பிரிஞ்சிட்டு வர மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதனால் ஸ்டிச்சிங்க்கான அளவு எல்லாமே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியே பிகினர்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து எப்பயுமே 4 லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 செயின் ஸ்டிச் 4 லைன் போடுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? நீங்கள் 3 லைன் செயின் ஸ்டிச்லாம் கொடுத்தீங்கன்னா கூட ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இதே 4 லைன் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் 4 லைன் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன்.
ஓவரால் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாருங்கள், நான் கிட்டத்தில் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதோட கூட விடலாம், ரொம்ப அழகாக தான் இருக்கும். இதுக்கப்புறமும் நான் வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்கலான்ட்ருக்கேன், ஒரு பீடு. அதே தான், சுகர் பீடே தான், ஒரு லைன் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிடலாம். ஓகேவா? சுகர் பீடு கொடுத்தோம்னா நல்லா அந்த ஸ்டிச்சை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அதனால தான் சுகர் பீடை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடும் கொடுத்து முடிச்சாச்சு ஒரு லைன். ஓகேங்களா? பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ திருப்பி நான் வந்துட்டு 3mm பீடு வந்துட்டு ரவுண்ட் பீடு ஆன்டிக் கலர் கொடுக்க போகிறேன். அது ஒரு லைன் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சம்மிக்கு நம்ம கொடுப்போம். ஃபஸ்ட்டு வாங்க 3mm ரவுண்ட் பீடை கொடுத்துடலாம். சேம் அதே மாதிரி தான், நம்ம சுகர் பீடில் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துட்டோம், லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். அப்புறம் நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஒவ்வொரு பீடை தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். எப்பயுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் ஸ்டிச் போடுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? அதனால் லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுற பீடு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இது ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. என்னோடய சேனலில் நிறைய ஆரி கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இப்போ 3mm ரவுண்ட் பீட் வந்துட்டு பாதி கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிடுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சம்மிக்கு கொடுக்க போகிறேன். நான் சொன்னது சம்மிக்கு வந்துட்டு அதுக்கு இன்னொரு நேம் சீக்வன்ஸ். சரிங்களா? சீக்வன்ஸ் வந்துட்டு நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான், த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம்மிக்கு வந்துட்டு நம்ம நீடில் லோட் பண்ணி தான் இதில் போட போகிறோம். ஓகேங்களா? நீடிலில் லோட் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டிச் போடுவோம். அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி கொஞ்சம் சரித்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்மிக்கி வந்துட்டு நெக்லைனில் கொடுக்குறப்ப மிரர் ஒர்க் பண்ண மாதிரியே ஒரு லுக் கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்தா மிரர் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று சரித்து வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம நீடிலில் லோட் பண்ணி தான் நம்ம சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே போட்டு முடிக்க போகிறோம். ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் காமிச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கஸ்டமருக்கு. சரிங்களா? இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு லைன் வந்து 3mm ரவுண்ட் பீட் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அதை ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன் வீடியோவில். ஸோ அதனால் திருப்பி நான் அதை வந்துட்டு ஆட் பண்ணல இந்த வீடியோவோட. ஸோ அதனால் முடிச்சிட்டேன். இப்போது 2 பீடுக்கு இடையில போயிட்டு த்ரெட் எடுத்துகிட்டு வந்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது 2mm சைஸு ரவுண்ட் பீடு ஆன்டிக் கலர். இதுவும் ப்ளஸ் சுகர் பீடும் சேர்த்து வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பீடு லாக் தான் பண்ண போகிறேன். ஏன்னா கண்டினியூ ஆகிட்டுருக்கு என்னோடய ஸ்டிச். அதனால் பீடை லாக் பண்ணிக்கிறேன். பீடை லாக் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டை இழுத்து பாருங்கள், நல்லா தான் லாக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. சரிங்களா? இல்லைன்னா ஒரு சில டைம் நல்லா லாக் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் அது செக் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டு முடிக்கும் போது பீடை லாக் பண்ணக்கூடாது. எண்ட் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே நம்ம எண்ட் நாட் போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பீடு லாக் நம்ம பண்ணிக்கிறோம். பட் கடைசியாக கொடுத்து முடிக்கும் போது நீங்கள் எண்ட் நாட் போட்டு மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா?
என்னோடய சேனலில் நிறைய ஆரிக்கான டிப்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணும், சமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கேன். எண்ணாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராப்பராக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எண்ணாட் எப்படி போடணுங்கிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க கூட கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு தெரியாது. கண்டிப்பாக என்னோடய சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸு, நிறைய டிப்ஸு பிகினர்ஸ்க்காக நிறைய கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்துட்டு எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடணும், எப்படி நீட்டாக நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், லாஸ்ட் பீட் கொடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராப்பரான எண்ணாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இங்கே பீடு லாக் பண்ணல, எண்ணாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் எண்ணாட் போட்டாச்சு. எண்ணாட் போடும்போது நான் நரம்பில் தானே போட்டிருக்கேன் ஸ்டிச்சு, அதனால் த்ரெட்டு கொஞ்சம் மேலே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அது உள் பக்கமாக இழுத்து விட்டுக்கலாம். நான் சொல்கிறது த்ரெட்டு வந்துட்டு இவ்வளோ தூரமாவது நீங்கள் எண்ணாட் போடுறப்ப இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நரம்புங்கிறதுனால அது வலிக்கிட்டு போயிடணும். பாருங்கள், நான் நீடியில் காட்டுறேன் பாருங்கள் அளவு. இந்த அளவுக்காவது த்ரெட் இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது த்ரெட்டு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் எண்ணாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கீழ்ப்பக்கமாக இழுத்து விட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நரம்புக்கு இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஓவரால் இது இப்படி தான் இருக்குது. பார்க்குறக்கு பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சமைக்கி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது மிரர் லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. கஸ்டமர் வந்து இதுதான் போட்டு கொடுக்கணும்னு அவங்க சொல்லலை. அவங்க உங்களோட சாய்ஸ், நீங்கள் எது வேணாலும் போட்டு கொடுங்க, பட் கிராண்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க ஸ்லீவுக்கெலாம் கேட்கல, நெக்குக்கு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த குட்டி பாப்பாவுக்கு நெக்குக்கு மட்டும் நாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த டாட் குறிப்போம் இல்லையா நம்ம பட்டுப்பாவாடைக்கு, அந்த டாட் எப்படி குறிக்கிறது, எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு அந்த டாட்டு இருக்கிறதா நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் அந்த டாட்டு. ஓகே, இதுதான் இந்த குட்டி பாப்பாவோட அளவு கிளாத்து. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, டாட் இது தான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நான் டாட் வச்சு காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த டாட் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், டேப் வச்சு அளந்து பாருங்கள். ஷோல்டர்கிட்ட இருந்து அந்த டாட் எங்கே ஆரம்பிக்குது, 7 இன்ச்சுக்கிட்ட ஆரம்பிக்குது, அதை டாட் வச்சுக்கோங்க அளவு கிளாத்தில். அதே மாதிரி அந்த 7 இன்ச்சுக்கிட்ட இருந்து அந்த டாட் எங்கே முடியுது, அந்த டாட்டோட லென்த்து ஒரு 6 இன்ச்சுக்கு பக்கமாக முடியுது. சரிங்களா? இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, 6 இன்ச்சுக்கு பக்கமாக வந்து முடியுது. ஓகேவா? அதே மாதிரி இதை ஷோல்டருக்கு சென்டர்லேருந்து தான் நம்ம இந்த டாட்டெல்லாம் பிடிக்கணும். சரிங்களா? ஓகே, சேம் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சு டேப் வச்சு கட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நாம் அந்த ஷோல்டரோட அளவு எடுத்துகிட்டு அதை பாதியாக்கிக்கணும். பாதியாக்கிட்டு அதோட சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சென்டர்லேருந்து தான் நாம் அந்த டாட்டுக்கான அளவை எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், சென்டர்கிட்ட இருந்து நம்ம 7 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது சென்டர்கிட்ட நான் எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள், அந்த ஷோல்டர்கிட்ட 2வது லைன்லேருந்து தான் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த 7 இன்ச் கிட்ட இருந்து கீழே இந்த 6 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே அதே மாதிரி சென்டர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? சென்டரை எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த 2வது லைன். ஓகேவா? ஸ்டிச்சிங் லைனில் வைக்கக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்கே நமக்கு தெரியுமோ, சரிங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இந்த டாட்டு குறிக்கிறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் லைனில் பண்ணக்கூடாது. ஸ்டிச்சிங் லைனுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நான் ஸ்டிச் பண்ணேன். இப்போ புட்டாஸும் கொடுத்து முடிச்சுட்டு இந்த பட்டுப்பாவடி நான் ஸ்டிச் பண்ணியும் முடிச்சிட்டேன். ஓவரால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் 4 லைன்ஸ் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டதுனால எனக்கு அடித்து திருப்புறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த டாட்டு கூட நீங்கள் ஒரு 1/4 இன்ச் வர அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நமக்கு அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக தான். சேம் இதே மாதிரி தான் பேக் சைடும் அந்த 2 டாட்டும் நம்ம பிடிக்கணும். ஓகேங்களா? ஷோல்டரோட சென்டர் தான் நீங்கள் கணக்கு வச்சு பிடிக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீட்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே ஒரே மாதிரியே போடாதீங்க. கொஞ்சம் புதுசாகவும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சரிங்களா? கஸ்டமர் அதே மாதிரி தான் வேணும்னு கேட்டாங்கன்னா, அது பண்ணி தான் கொடுக்கணும். சப்போஸ் எனக்கு நீங்கள் எந்த மாதிரினாலும் பண்ணி கொடுங்க, நம்மளோட சாய்ஸ், உங்களோட விஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பண்ணி கொடுங்க. சரிங்களா? பாருங்கள் பஃப் கை வச்சுருக்கேன். அந்த பார்டர் எடுத்து தான் பஃப் கை வச்சேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பஃப் கை கிட்டேயும் நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக நம்ம பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். டாட்டும் பாருங்கள் அழகாக பிடிச்சாச்சு. ஓகேங்களா? புட்டாஸும் பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுத்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த டாட்டு பிடிக்கிறப்போ கரெக்டாக அதே அளவில் தான் பிடிக்கணும். முன்ன பின்ன பிடிச்சிடக்கூடாது. ஒரே அளவாக இருக்கணும் 2 சைடும். அதோட லென்த்து. சரிங்களா? அதை மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது ஃப்ரண்ட் சைடுங்கனால அது வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா, கொஞ்சம் அசிங்கமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள் பேக் சைடு எல்லாமே கொக்கி வச்சாச்சு. அதே மாதிரி டாட்டும் பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடு ஓப்பன் கூட நான் வந்துட்டு சூப்பராக நல்லா ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இருங்க காட்டுறேன். பாருங்கள் சைடு ஓப்பன். ஓகேங்களா? ரொம்ப நீட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் சைடு ஓப்பன் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்கு பாருங்கள் ரவுண்ட் நெக்குக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புட்டாஸ்லாம் எப்படி கொடுக்கணும், ப்ளவுஸுக்கு அந்த மாதிரி எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த பட்டுப்பாவோட ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.